Welcome to Economics Gurukul. Hi everyone. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ, ஃபேக்டர் இன்கம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்கம். இந்த ரெண்டு கான்செப்டும் சிபிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக் அண்ட் ஃப்ளோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ ஏன் இதை நாம படிக்கணும், முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ன்றது என்னன்னா வேரியபிள் விச் இஸ் மெஷர்டு அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு வேரியபிளை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம மெஷர் பண்ணால் அதை நாம் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, உதாரணமாக 10 மணிக்கு வாட்டர் டேங்கில் எவ்வளோ தண்ணி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இது ஸ்டாக். அப்போ ஒரு வேரியபிளை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம மெஷர் பண்ணால் அதை நாம் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே ஒரு வேரியபிளை ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வேரியபிள் விச் இஸ் மெஷர்டு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை நம்ம ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன, சரி 10 மணிக்கு எவ்வளோ தண்ணி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது ஸ்டாக்கு. சரி காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எவ்வளோ தண்ணி இருந்தது அப்படின்னு நான் கேட்டேன்னா இது ஃப்ளோ கான்செப்ட். ஏன்னா 10 மணி அப்படின்றது அட் ஏ பர்டிகுலர் டைம், 10 மணிலேருந்து 1 மணின்றது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். எப்போ நம்ம ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் வருமோ அப்போ அதுக்கு என்ன கான்செப்ட் ஆகிடும், ஃப்ளோ கான்செப்ட் ஆகிடும். அட் ஏ பர்டிகுலர் டைமில் கேட்கும்போது அது ஸ்டாக் கான்செப்ட் ஆகிடுது. அடுத்தது இது ஒரு ஸ்டாட்டிக் கான்செப்ட்னு சொல்கிறோம். ஸ்டாக்கை நம்ம ஸ்டாட்டிக் கான்செப்ட்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் கான்செப்ட்னா என்ன, இப்போ நம்ம மொபைல் இருக்குது, நம்ம மொபைலில் ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறோம். இப்போ அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்குறோம், நம்ம ஃபோட்டோவில் ஏதாவது மாற்றம் இருக்கா, அது ஏதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு சேஞ்சும் இருக்குது. எப்படி நம்ம எடுத்தோமோ கடைசி வரைக்கும் அந்த ஃபோட்டோ அப்படியே தான் இருக்கும். அப்போ அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கில் இருக்குது. அப்படின்னா 10 மணிக்கு நம்ம டேங்க்கில் 10 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த 10 மணிக்கு கரெக்டாக 10 லிட்டர் தான் இருந்துச்சுன்றது எப்பவுமே மாறாது. அதனால அது நம்ம ஸ்டாட்டிக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே ஃப்ளோ கான்செப்டுக்கு வரும்போது இட்ஸ் எ டைனமிக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டைனமிக் கான்செப்ட்னா என்ன, இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைலில் ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோம். அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அதை நம்ம டைனமிக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ ஒரு வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்கு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஆஸ் நோ டைம் டைமென்ஷன். இதுக்கு எந்த ஒரு டைம் டைமென்ஷனும் கிடையாது. ஏன் டைம் டைமென்ஷன் கிடையாது, ஒரு பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொன்னால் அது அந்த டைம் மட்டும்தான், அதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் கிடையாது. அதனால ஸ்டாக்குக்கு தெர் இஸ் நோ டைம் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே ஃப்ளோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் டைம் டைமென்ஷன் இருக்குது. எப்படி, பர் ஹவர், 1 மணி நேரத்தில். அப்படின்னா என்ன, 1 நிமிஷத்தில் ஆரம்பித்து 60 நிமிஷம் வரைக்கும் என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 1 டே காலையில் ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே இல்லை 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பர் டே, பர் ஹவர், பர் மந்த் அப்படின்னு ஃப்ளோவுக்கு நம்மளுக்கு டைம் டைமென்ஷன் இருக்குது. சரி, இப்போ இந்த 2 விஷயத்துலையும் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏன் இதை 2த்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும், ஏன் இதை 2த்தையும் படிக்கணும் அப்படின்னா நாம் நேஷ்னல் இன்கம்மை படிக்கும் பொழுது அது ஃப்ளோ கான்செப்டா ஸ்டாக் கான்செப்டான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நேஷ்னல் இன்கம் ஒரு ஃப்ளோ கான்செப்ட், நேஷ்னல் வெல்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஸ்டாக் கான்செப்ட். அது என்ன ஃப்ளோ கான்செப்ட், ஸ்டாக் கான்செப்ட், அதில் எப்படி நம்ம நாட்டில் இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாக் கான்செப்ட். போன வருஷம் நம்ம நாட்டுடைய நேஷ்னல் இன்கம் இவ்வளோ அப்படின்னு ஒரு அளவு சொல்கிறோம், ஒரு அமௌண்ட் சொல்கிறோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோ கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ஸ்டாக் அண்ட் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாக்குக்கு மணி சப்ளைவை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மணி சப்ளைனா என்ன, நம்ம நாடு ஒரு 10 கோடி ரூபாய் பணத்தை அச்சடித்து மக்களுக்கு புழக்கத்தில் விடுறாங்க. அப்போ நம்ம நாட்டுடைய மணி சப்ளை அந்த 10 கோடி தான். அதனால் மணி சப்ளைவை நம்ம ஒரு ஸ்டாக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். நேஷ்னல் வெல்த், நம்ம நாட்டுடைய சொத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாக் கான்செப்ட் அப்படி இல்லை ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இதே ஃப்ளோவுக்கு வரும்போது ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷ்னல் இன்கம்மு, எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளோ கான்செப்டில் சொல்லலாம். சரி, இதை புரிஞ்சுக்கிறது வேற எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அப்படின்றது இப்போ ஒரு கம்பெனியில் ஜனவரி மாதம் 31 எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். போன மாதம் எவ்வளோ ஸ்டாக் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது ஃப்ளோ கான்செப்ட். அப்போ ஸ்டாக்கில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா ஸ்டாக்கில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான், சேஞ்ச் இன் ஸ்டாக்கை தான் நம்ம ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணும்போது எதை கணக்கில் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கான்செப்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸ்டாக் கான்செப்டை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நேஷ்னல் இன்கம்மை வந்து நம்ம ஒரு ஃப்ளோ கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த காரணத்துக்காக தான் நம்ம எதை படிக்கிறோம் அப்படின்னா ஸ்டாக் அண்டு ஃப்ளோ, இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம படிக்கிறோம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதை நாம் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, வேரியபிள் மெஷர்டு அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமு, இங்கே வேரியபிள் மெஷர்டு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இது ஸ்டாட்டிக் கான்செப்டு ஸ்டாக்கு, ஃப்ளோ வந்து ஒரு டைனமிக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டாக் ஆஸ் நோ டைம் டைமென்ஷன், அதுக்கு டைம் டைமென்ஷன் கிடையாது. ஆஸ் டைம் டைமென்ஷன், ஃப்ளோக்கு வந்து டைம் டைமென்ஷன் உண்டு. பர் ஹவர், பர் டே, பர் இயர், பர் மந்த் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இங்கே மணி சப்ளை, நேஷனல் வெல்த்து, எக்ஸட்ரா சொல்லிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஒரு ஸ்டாக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க் இல்லைன்னா 4 மார்க் கண்டிப்பாக கிடச்சிடும். சரி, இப்போ அடுத்த முக்கியமான ஒரு கான்செப்ட் ஃபேக்டர் இன்கம் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் இன்கம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டர் இன்கம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது இன்கம் ரிசீவ்டு பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன்கம் அதாவது வருமானம், யார் அதை பெறுறாங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெறுது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன? உற்பத்தி காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உற்பத்தி காரணிகள்னா என்ன? லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு இந்த 4 ஃபேக்டர்ஸு நம்மளுக்கு அவசியமாக தேவை. அதனால தான் இதை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது அவங்களுடைய சர்வீஸாக கொடுக்குது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்வீஸை கொடுக்குது. ப்ரொடியூசர் அதுக்கு ஈடாக இன் ரிட்டனாக என்ன கொடுக்குறாருன்னா ஃபேக்டர் பேமெண்ட்டை கொடுக்குறாரு. அந்த ஃபேக்டர் பேமெண்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னவா ரிசீவ் ஆகுது அப்படின்னா இன்கமாக ரிசீவ் ஆகுது. அதை தான் நம்ம இன்கம் ரிசீவ்டு பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார் ரெண்டரிங் their சர்வீஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தங்களுடைய சர்வீஸை கொடுக்குது, அதோடைய ரிட்டனாக அதுக்கு இன்கம்மை பெறுது. அந்த இன்கம்மை நாம் ஃபேக்டர் இன்கம் சொல்கிறோம். சரி, இதை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபேக்டர்ஸ் அவங்களுடைய சர்வீஸை கொடுத்து அதன் மூலமாக ஒரு வருமானத்தை பெறுறாங்கன்னா அந்த வருமானத்துக்கு பேர் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ட்ரான்ஸ்ஃபர் இன்கம். ட்ரான்ஸ்ஃபர் இன்கம்னா என்ன? இன்கம் ரிசீவ்டு, இங்கேயும் இன்கம் கிடைக்குது, ஆனால் வித்தவுட் ரெண்டரிங் எனி சர்வீஸ் இன் ரிட்டர்ன். அதாவது இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்கம் ரிசீவ்டு வித்தவுட் ரெண்டரிங் எனி ப்ரொடக்டிவ் சர்வீஸ் இன் ரிட்டர்ன். அதாவது அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது, ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யறதில்ல. வேலையே செய்யாமல் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் போது அதை நாம் ட்ரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இங்கே இது ஒரு ஏர்னிங் கான்செப்ட்னு சொல்கிறோம். அது என்ன ஏர்னிங் கான்செப்ட்? வேலை செய்கிறாங்க, அதுக்கு வந்து அவங்க வருமானத்தை ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய சர்வீஸை கொடுத்துட்டு அதுக்கு இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுனால ஃபேக்டர் இன்கம் வந்து ஒரு ஏர்னிங் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வரும்போது இதை ரிசிப்ட் கான்செப்ட்னு சொல்கிறோம். அது என்ன ரிசிப்ட் கான்செப்ட்? எந்த ஒரு சர்வீஸும் இல்லாமல் வருமானம் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிசிப்ட் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இங்கே இதை நேஷ்னல் இன்கமில் ஆட் பண்ணலாமா அப்படின்னா ஃபேக்டர் இன்கம்மை நேஷ்னல் இன்கமில் நம்ம ஆட் பண்ணணும். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் இன்கம்மை நேஷ்னல் இன்கமில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஏன் ஆட் பண்ணக்கூடாது? இதை ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே ப்ரொடக்ஷன் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனில் கணக்கில் எடுத்துக்கணும். இது ப்ரொடக்ஷனே கிடையாது. இங்கே வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்வாங்க, இங்கே எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ணுறது கிடையாது, உற்பத்தி செய்யறது கிடையாது.
ப்ரொடக்டிவ் சர்வீஸ் கிடையாது, இங்கே ப்ரொடக்டிவ் சர்வீஸ் உண்டு. அதனால இதை ஃபேக்டர் இன்கம்மை நாம் எப்போதுமே கணக்கில் நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது கணக்கில் எடுத்துக்கணும். டிரான்ஸ்ஃபர் இன்கம்மை நாம் நேஷனல் இன்கம் கால்குலேஷனில் கணக்கில் எடுத்துக்க கூடாது. நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம், இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இது வந்து ஒரு பைலேட்டரல் கான்செப்ட் இல்லைன்னா பைலேட்டரல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன பைலேட்டரல் கான்செப்ட் இல்லை பைலேட்டரல் இன்கம்? டூ வே டிரான்சாக்ஷன் இல்லைன்னா டூ சைடட் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. டூ சைடட் டிரான்சாக்ஷன்னா என்ன? நான் என்னுடைய சர்வீஸை கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க. அப்போ ரெண்டு விஷயம் நடக்குது இங்கே. நான் இங்கேருந்து எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய சர்வீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அவங்க மணியை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ டூ சைடட் டிரான்சாக்ஷன் இங்கே நடக்கிறதுனால ஃபேக்டர் இன்கம் பொறுத்த வரைக்கும் அது பைலேட்டரல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இங்கே இது யூனிலேட்டரல் கான்செப்ட் இல்லைன்னா யூனிலேட்டரல் இன்கம் சொல்கிறோம். அது என்ன? இங்கே ஒன் சைடட் டிரான்சாக்ஷன். ஒன் சைடட் டிரான்சாக்ஷன்னா என்ன? இவங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான், அதுக்கு பதிலாக இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த வருமானம் இவங்களுக்கு கிடைக்குது அவ்வளோதான், அந்த வருமானத்தை இவங்க வாங்கிக்கிறாங்களே தவிர இன் ரிட்டனாக எந்த ஒரு சர்வீஸையும் அவங்க கொடுக்கறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்க்கும்போது, இதை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓனர்ஸ் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது இதை நாம் ஃபேக்டர் இன்கம்னு சொல்கிறோம். ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை உற்பத்தி செய்கிற ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த சர்வீஸை இவர் பயன்படுத்தினா அவங்களுக்கு இவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபேக்டர் பேமெண்ட்டும் ஃபேக்டர் இன்கமும் ஒன்று தான், பார்க்குற இடம் தான் வேறு. இதுவே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ஓனர்ஸ் பார்க்கும்போது அது அவங்க ஃபேக்டர் இன்கம்னு தோணும், இவரை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக்டர் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவார். அதே போல் இங்கே ரிசீவ்டு எய்தர் வித்தின் த டொமஸ்டிக் கண்ட்ரி ஆர் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னா என்ன? இந்த டிரான்ஸ்ஃபர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளேயும் கிடைக்கும், நாட்டுக்கு வெளியே இருந்தும் கிடைக்கும். உதாரணமாக இப்போ கவர்மெண்ட்டு ஒரு ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குது, இது ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு இல்லை டிரான்ஸ்ஃபர் இன்கம். யாருக்கு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இன்கம். அது என்ன வந்து ஃப்ரம் அப்ராடு, டொமஸ்டிக்லேயும் வந்து அது கிடைக்குது, அப்ராட்லேருந்து கிடைக்குதுன்னா என்ன? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இந்தியாவுள்ள இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கோ இல்லை ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்ஃபர் இன்கம். யாருக்கு? அந்த அனாதை ஆசிரமம், ஆர்ஃபனேஜ். இந்த ஆர்ஃபனேஜ் வச்சுருக்காங்க ஒருத்தவங்க, இல்லைனா ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, அந்த ட்ரஸ்ட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை நாம் டிரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டிரான்ஸ்ஃபர் இன்கம்ன்றது ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தும் நம்மளுக்கு கிடைக்கும், நாட்டுக்கு வெளியே இருந்தும் நம்மளுக்கு கிடைக்கும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ரிசீவ்டு எய்தர் வித்தின் த டொமஸ்டிக் கண்ட்ரி ஆர் ஃப்ரம் அப்ராட், அப்ராட்லேருந்து அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ரிசீவ்டு பை ஹவுஸ் ஹோல்ட் அண்டு கவர்மெண்ட். இது ஹவுஸ் ஹோல்டும் ரிசீவ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டும் ரிசீவ் பண்ணும். எப்படி? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரஸ்ட் நான் வச்சுருக்கேன், இப்போ எனக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தவங்க ஒரு பணத்தை வந்து போடுறாங்க இந்த ட்ரஸ்ட்டில், அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கவர்மெண்ட்டுக்கே வந்து சில சமயத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், எதுக்காவது ஒரு ஏதாவது ஒரு உதாரணமாக வந்து ஃப்ளட்டு ஏற்பட்டிருக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு எர்த்குவாக் அந்த மாதிரி நடக்கும்போது வெளிநாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் அப்படின்னு நம்ம சொல்லல, கிராண்ட்ஸ் இன் எய்டுன்னு கூட நம்ம சொல்கிறோம். கிராண்ட்ஸ் இன் எய்டு இல்லை எய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் இன்கம் வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கும் கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்கும். வித்தின் த டொமஸ்டிக் கண்ட்ரிலேருந்து கிடைக்கும், இல்லைனா ஃப்ரம் அப்ராட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இங்கே ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இவங்களுக்கு ஃபேக்டர் இன்கமாக எது எதுலாம் கிடைக்குது அப்படின்னா லேண்டுக்கு ரெண்ட்டு, லேபருக்கு வேஜு, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, என்டர்பிரனருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ஓல்டேஜ் பென்ஷனு, ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எய்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரி, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ டிரான்ஸ்ஃபர் இன்கம், ஃபேக்டர் இன்கம், இந்த ரெண்டுத்தையும் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா இன்கம் ரிசீவ்டு பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்,
factors of production for rendering their service in the production process. இங்க அதே income received without rendering any productive service in return. அங்க அது earning concept, இது receipt concept. அது included in national income, not included in national income. அங்க bilateral income or bilateral concept சொல்றோம். இங்க unilateral or unilateral concept or unilateral income அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபேக்டர் பேமெண்ட்னு அதை சொல்லலாம். இவங்களுக்கு எப்படி இது கிடைக்குது அப்படின்னா டொமஸ்டிக்லையும் கிடைக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தும் கிடைக்குது. அதே போல் ஹவுஸ் ஹோல்டுக்கும் கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு 5 பாயிண்ட்டை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கு நம்மளால் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.